குர்ஆன்ல ஒரு இடத்தை காட்டுங்கள், லஅம்லஅன்னல் ஜன்னா, சுவர்க்கத்தை நான் நிரப்புவேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை. ஆனால் குர்ஆனில் 2 இடத்தில் அல்லாஹ் சொல்றான், லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாஸி அஜ்மஈன், மனிதர்களையும் ஜின்களையும் போட்டு நான் நரகத்தை நிரப்புவேன். சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். இன்று என்னை கபரில் வைத்தால், நாளை என்னை கபரில் வைத்தால் என்னுடைய நிலைமை என்னவாகும்? துனியாவை பற்றி, சம்பாத்தியத்தை பற்றி, உலக முன்னேற்றத்தை பற்றி மிம்பரில் ஏறி கொத்துபா ஓத தேவையில்லை. மிம்பரில் ஓதப்படக்கூடிய கொத்துபாக்கள் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொத்துபாக்களை எடுத்து பாருங்கள். உலகத்தில் நபிகள் நாயகம் ஹுத்துபா ஓதியதை போல் யாரும் ஹுத்துபா ஓதியது கிடையாது. புகாரியுடைய ஹதீஸ். காலையில் சுபகு தொழுது விட்டு மிம்பரில் ஏறினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லுஹர் வரைக்கும் ஹுத்துபா ஓதினார். லுஹருக்கு இறங்கி லுஹரை தொழுவித்து விட்டு மீண்டும் மிம்பரில் ஏறின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ர் வரைக்கும் ஹுத்துபா ஓதினார்கள். அசரை தொழுதுவிட்டு மீண்டும் மிம்பரில் ஏறிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் வரைக்கும் குத்பா ஓதினார்கள். மக்ரிபை தொழுதுவிட்டு மிம்பரில் ஏறிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா வரைக்கும் குத்பா ஓதினார்கள். உலகத்தில் யாரும் இப்படி குத்பா ஓதிய சரித்திரம் கிடையாது. இதா ஸைதல் மிம்பர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறினால் சகோதரர்களே, அலா ஸௌதுஹு, நபிகள் நாயகத்தின் சத்தம் உயர்ந்து விடும். வஹ்மரத் ஐனாஹு, நபிகள் நாயகத்தின் கண்கள் சிவத்து விடும். வல்தஃபகத் வஜ்னதாஹு, நரம்புகள் எல்லாம் புடைத்து வெளியே வந்துவிடும். கன்னஹு முந்திரு ஜைஷ், ஒரு ராணுவ தளபதி தன்னுடைய படையை எப்படி எச்சரிப்பானோ அதே போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதுவார். ஏன்? இந்த சமூகத்தை சுவர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்வதற்காக, இந்த சமூகம் கபரில் வெற்றி அடைவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் கூட அழுதார், சக்கராத்தில் கூட துடித்தார்கள். இந்த சமூகம் தொழுகையை விட்டுவிட்டு நரகம் போய்விடக் கூடாது. ஆனால் சகோதரர்களே, இந்த சமூகம் இப்பொழுது இஸ்லாத்தையும் மறந்து, நாயகத்தையும் மறந்து, நபியுடைய வழிமுறைகளையும் மறந்து, எத்தனையோ பேர் துனியா மட்டும் இருந்தால் போதும் என்று வாழ்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்தவனை கபரில் எழுப்பாட்டி கேள்வி கேட்பார்கள் மலக்குமார். சொல்லுவாராம், உன்னுடைய ரப்பு யார்? ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாது. உன்னுடைய இஸ்லாம், உன்னுடைய மார்க்கம், ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காட்டி கேட்கப்படும், இவர் யார்? சிந்தித்து பார்ப்போம் சகோதரர்களே. என்னால் பதில் சொல்ல முடியுமா? உங்களால் பதில் சொல்ல முடியுமா? யாரும் யாரையும் கேட்க தேவையில்லை. தனித்தனியே நின்று நீங்கள் சிந்தியுங்கள். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்னால் கண்ணாடிக்கு முன்னால் நின்று கேளுங்கள். தூங்க போறாய், நீ மௌத்தாகி உன்னை கபருக்குள் வைத்தால் மலக்குமார்கள் கேட்கும் கேள்விக்கு நீ பதில் சொல்வாயா? சகோதரர்களே, காலம் தூரத்தில் இல்லை, நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது மௌத்து. மறந்து வாழ வேண்டாம். யாரும் மௌத்தை மறக்க கூடாது, கபரை மறக்க கூடாது. சொல்லுவானாம், லா அதிரி, நபியை பார்த்து கேட்பாங்க. எங்களுக்காக ரத்தம் சிந்திய தலைவர் அவர், எங்களுக்காக கியாமத் நாள்ல கூட ஃபாத்திமா, ஆயிஷா என்னுடைய மகள், என்னுடைய மனைவி சொல்ல மாட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கியாமத்துடைய நாளிலும் கூட முதலாவது சொல்லும் வார்த்தை உம்மதி உம்மதி, என்னுடைய சமூகமே, என்னுடைய சமூகமே என்றுதான் அழுவார். அந்த நபியை பார்த்து கேட்பான் அல்லாஹ், இவர் யார்? இந்த மூதேவி சொல்வானாம், லா அதிரி, இவர் யார் என்று எனக்கு தெரியாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் சகோதரர்களே. என்னையும் உங்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. சகோதரர்களே, வானத்திலிருந்து அல்லாஹ் சொல்லுவானாம், அன்கதப், இவன் பொய்யன், இவன் அநியாயக்காரன், பொய் சொல்லிவிட்டான். ஃபஃப்ரிஷூஹு மினன் நார், நரகத்துடைய விரிப்பை விரியுங்கள். வஃப்தஹூ லஹு பாபன் இலன் நார், நரகத்துடைய கதவை திறங்கள் இவன் கபருக்கு.
இவன் கபருக்கு வல்விசூஹு மினன்னார், நரகத்துடைய ஆடைகளை உடுப்பாட்டுங்கள். சகோதரர்களே, நரகத்துடைய ஆடை எது? நரகத்துடைய ஆடை எது? சூரத்து இப்ராஹிமில் அல்லாஹ் சொல்கிறான், சராபீலுஹும் மின் கத்ரான். நரகவாசிக்கு அல்லாஹ் உடுப்பாட்டும் ஆடை எது தெரியுமா? தார். நம்ம ரோட்டுக்கு ஊத்துவோமே தார், அதைத்தான் அல்லாஹ் ஆடையாக உடுப்பாட்டுவார். தாங்க முடியுமா சகோதரர்களே? ஒரு சூடு பட்டால் நம்மால் தாங்க முடியுமா? ஒரு எக்ஸிடென்ட் பட்டால் நம்மால் தாங்க முடியுமா? எப்படி தாங்க போறோம் நாம்? எப்படி தாங்கலாம் அந்த தாரை? நரக ஆடையை கபருக்குள் உடுப்பாட்டினால் எப்படி இருக்கும் சகோதரர்களே? அது மாத்திரமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனுக்கு பக்கத்தில் அல்லாஹ் ஒரு மலக்க உடுப்பாட்டுவான். ஒரு மலக். அவர் எப்படியான மலக்கண்டா, அவருக்கு கண்ணும் பார்க்க முடியாது, காதும் கேட்க முடியாது. கண் பார்க்காது குருடு, காது கேட்காது செவிடு. அந்த மலக்குடைய கையில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பிரம்மாண்டமான சுத்தியல் இருக்குமாம். அந்த சுத்தியலால் அந்த மலக்கு என்ன செய்வார்? இந்த நரகவாதிக்கு, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த பாவிக்கு அந்த சுத்தியலால் ஓங்கி அடிப்பார். அது எவ்வளவு பயங்கரமான அடி என்றா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் துரிப பிஹல் ஜிபால் லஸாரத் துராபன். அந்த அடியை ஒரு மலைக்கு அடித்தால் அந்த மலை மண்ணாக மாறிவிடும். கத்துவானாம் இவன், ஓஹோ என்று கத்துவானாம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் கத்தக்கூடிய சத்தத்தை உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் கேட்குமாம், மனிதர்களையும் ஜின்களையும் தவிர. நமக்கு மட்டும்தான் கேட்க முடியாது சகோதரர்களே.